மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதாவது என்னன்னா, அந்த நடிகை வீட்டை விட்டு வெளியில் வாங்க, திரிஷா அவர் வீட்டை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் நயினார் நாகேந்திரன். அவர் பாஜகவுடைய மாநில தலைவர், ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார், இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்வார், இவர் சொல்வார்னு ஆதாரத்தோடு யாரும் சொல்லலை. ஆதாரபூர்வமான விஷயங்களும் எங்கேயுமே வெளியிடப்படலை. பழக்க வழக்கத்தில் ஒரு நடிகையோடு ஒரு நடிகருக்கு பழக்கம் ஏற்படுவது இயல்பு தான். ஏன்னா அவங்க ஒன்றா நடிச்சிருப்பாங்க, பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நட்பு ரீதியில் ஒருத்தர் பழகுவது நம்ம குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு இது வரைக்கும். ஆனால் இல்லை, எங்களுக்கு நட்பை தாண்டிய ஒரு உறவு இருக்குது, எங்களுக்கு அதை மீறிய ஒரு தகாத உறவு இருக்குது, அதை மீறிய ஒரு அயோக்கியத்தனத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படி தான் இந்த கேவலத்தை நாங்கள் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், எல்லா மக்களுக்கும் அதை சொல்லுவோம், வெளிப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மானங்கட்ட விஜய் இன்றைக்கு ஒன்றா ஜோடி போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அரைக்கிழமை 50 வயசு தாண்டியாச்சு, அப்புறம் உனக்கு என்ன ஜோடி போட்டு வர வேண்டிய கேடு காலம், பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உன்னை மதிக்கலாம். நயினார் நாகேந்திரன் பேசும்போது நம்ம எல்லாருமே கொந்தளிச்சோம். நான் உட்பட ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். என்னை மாதிரி ஏராளமான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் கண்டிச்சார்கள், இங்கே பேசக்கூடாது, அந்த மாதிரி தப்பு. ஒரு நடிகை அதுவும் திருமணமாகாத செல்வி திரிஷாவை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, புரிஞ்சுங்க நல்லா. இந்த லட்சணம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஏன்னா விஜய் என்ற கேடுகட்ட தற்குறி, கேடுகட்ட ஒரு என்ன சொல்கிறது, பதவி பிசாசு. இப்போ அந்த பதவி பிசாசு தாண்டி காம பிசாசாக மாறி போச்சு. பொண்டாட்டி இருக்கும்போது இது காதல் திருமணம் வேற. என்ன இழவு காதல் இது? காதல் திருமணம்னா கடைசி வரைக்கும் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது தான் காதல் திருமணம். அப்புறம் என்ன லட்சணத்தில் நீ காதலிச்ச? ஒரு இலங்கை பெண் அவங்க சங்கீதா. இதில் ரசிகை வேற விஜய்க்கு. இந்த மானங்கட்டவனுக்கு அந்த அம்மா ஏன் ரசிகையாக மாறினாங்கன்னு தெரியல. ஒரு அழகான ஒரு பையன், ஒரு பொண்ணு, அழகான குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள இந்த நடிகை உள்ள புகுந்து அந்த குடும்பத்தையே சதைச்சிட்டா. இதுல சோடி போட்டுக்கின்னு பல்ல காட்டிட்டு வரா. மானங்கட்ட குழப்பா இருக்கு. பார்த்தா நமக்கெல்லாம் அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்னா விஜய் சங்கீதா அவர்களை விவாகரத்து பண்ணிட்ட பிறகு எந்த கன்றாவி கூட சுத்தினாலும் எவன் கேட்க போறது? நீ எவ கூட ஒன்னா போ, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இது பேசு பொருளாக மாறுதுன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஏன் பேசு பொருளாக மாறுதுன்னா, நீ இந்த நாட்டை ஆள வரப்போற, என்ன ஆள வரப்போற, நான் இந்த தமிழ்நாட்டு குடிமகன், என்ன நீ ஆள வரப்போற அப்படின்னா உன்னை கேள்வி கேட்குற அனைத்து உரிமையும் எனக்கு இருக்கு. கூடுதலாக நான் ஒரு பத்திரிகையாளர்ன்றதுனால கூடுதலாக இன்னும் நிறைய கேள்வி கேட்பேன். உன் மானகட்டத்தனத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு எனக்கு துணிச்சல் இருக்கு, எனக்கு இது உரிமை இருக்கு. இந்த விஜய் நம்பிக்கொண்டிருக்கிற ஜென்சி கூட்டமாக இருக்கட்டும், அல்லது விஜய் ரொம்ப யோகிய சிகாமணி, அவன் வந்தாதான் பாலாரம் தேனாரம் ஓடுன்னு எவனா நம்பியிருந்தான்னா, இந்த பிசாசு பண்ற வேலையை பாருங்க. இது குடும்பத்தை நாசம் பண்றது. இதை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்பவே நீங்க விஜய் ரசிகர்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரியான கள்ள உறவு, தகாத உறவு, திருமணத்துக்கு தாண்டிய உறவை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க குடும்பமும் இது போன்ற கேடுகட்ட குடும்பம் தான் அர்த்தமாகும். இவனை இந்த சகவாசத்தை இன்னையோட கட் பண்ணுங்க. உண்மையான பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருமணத்தை தாண்டிய உறவு புருஷன் வச்சிருந்தான்னா புருஷனை மதிப்பாங்க, அடிச்சா உதைச்சா வாங்கிப்பாங்க, என்ன பண்ணாலும். குடிகார புருஷனா இருந்தா கூட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளவு உயரமான, எவ்வளவு உச்சத்தில் இருக்கிற பணக்கார புருஷனா இருந்தா கூட இந்த மாதிரி மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேறு ஒரு பெண்ணோடு அவன் தொடர்புல இருக்கான், குடும்பத்தை கவனிக்க மாட்டான், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த மாட்டான்னா செருப்பாளி அடிப்பாங்க, விரட்டி அடிப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தாவேக்கா சேர்ந்த தற்குறிகளுக்கு திரும்பி சொல்றேன், இந்த தகாத உறவை நார்மலைஸ் பண்ணோம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பம் கேடுகட்ட குடும்பம் தான். அல்லது இன்னைக்காவது புரிஞ்சுங்க உங்க லட்சணம், உங்க தூய சக்தி இருக்குதுல்ல, இந்த தூய சக்தியோட லட்சணத்தை தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது நயினார் நாகேந்திரன் ஏன் ஆரம்பிச்சேன்னா, அவரை குறித்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம். அதனால அவர் வருத்தம் தெரிவிச்சார். ஐயோ நான் தெரியாம பேசுறேங்க, தப்பாகி போச்சு. ஏன்னா அவருக்கு பயம், பெண்கள் ஏதாவது திரண்டு வந்துருவாங்களோ, மாதர் சங்கம் திரண்டு வந்துருமோ, எப்படி நீ சொல்லுவ, திரிஷாவுக்கு ஆதரவாக பெண்கள் வந்துருவாங்களோ. ஏன்னா மன்சூர் அலிகான் பேசும்போது உடனே கொந்தளிச்சாங்க எல்லாருமே. இப்ப ஊரே காரி துப்ப போத, இப்ப யாரெல்லாம் வர போறாங்க கிளம்பி?
இப்போ அதே மாதர் சங்கம் விஜயை செருப்பால் அடிக்க போகுது, வார்த்தை செருப்பால் அடிக்க போகுது, திரிஷாவை வாய்க்கு வந்த மாதிரி ஏச போறாங்க, பேச போறாங்க. ஏன்னா நல்ல குடும்பத்தை கெடுத்துட்டால, ஒரு அழகான குடும்பத்தை சதிச்சிட்டால. ஆனா இந்த எந்த உணர்வும் இல்லாம 2 பேரும் ஜோடி போட்டுன்னு இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. ஏஜிஎஸ் அந்த குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்குது மெட்ராஸ்ல. அந்த கல்யாணத்துக்கு இந்த தகாத உறவு, இந்த கட்சி தூய சக்தி, இந்த மானங்கட்ட தூய சக்தி ஒன்னா வருது ஜோடி போட்டுன்னு. பல்ல வர காட்டிட்டு வரான். இவனை என்ன செய்ய முடியும் நம்ம? இவன் என்ன சொல்ல வரான்னா, சமீபத்தில் தான் சங்கீதா வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. விஜய்க்கும் என்னுடைய கணவராகிற விஜய் 2021 வேறொரு நடிகையோட கள்ள உறவுல இருக்காரு, தகாத உறவுல இருக்காரு, திருமணத்துக்கு தாண்டிய உறவுல இருக்காரு. நான் அதை வந்து கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டேன். இல்ல அந்த நான் உறவை கட் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சும்மா போய் சொல்லிட்டு அந்த உறவையே இருக்காரு, அவர் நீடிக்கிறார். இதனால எனக்கு மன உளைச்சல். அந்த நடிகை வேண்டுமென்றே என் கணவரோடு இருக்கிற புகைப்படங்களை வெளிநாட்டுக்கு சுத்த போகும்போது வேணும்னே புகைப்படங்களை போட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கும் என் மகளுக்கும் மன உளைச்சல் ஏற்படுத்துறாரு. உடல் வலி, மனவலி, கடுமையான மன உளைச்சல் இருக்கேன். அதனால என்னால் அவரோடு சேர்ந்து வாழ்வது கஷ்டம், எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, ஜீவனாம்சத்தோடு டைவர்ஸ் கொடுங்கன்னு அவங்க ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். அதை வைத்த போது அது குறித்து நம்ம பேசின எல்லாரையும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்ற தற்குறி கூட்டம், மண்ணாங்கட்டி தருதலை கூட்டம், உருப்படாத கூட்டம், இந்த முட்டு கொடுக்குற கும்பல், விஜயனுடைய காசை வாங்கி தின்ற கும்பல், மானங்கட்ட கும்பல், சோத்துல உப்பு போட்டு தின்னாத கும்பல், சூடு சொன்னே கிடையாது அவங்களுக்கு தான். அவங்க எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. விஜயை வந்து குற்றம் சாட்டியது அவரோடு வாழ்ந்த, காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி. ஆனா அந்த சங்கீதாவை தரங்கட்ட வார்த்தையில திட்டினாங்க. தரங்கட்டுன்னு அப்படி வார்த்தைகள், அவ்வளவு கேவலமான வார்த்தை. திமுக தான் பின்னாடி இருந்து ஒரு வீணா போறவன் இருக்கான், ஒரு வேஸ்ட் லேண்ட் ஒன்று இருக்கு. அவன் எப்பவுமே விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பான். அவன் வந்து இதுக்கு பின்னாடி வந்து விஜய் வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்றதுக்கு சங்கீதா பின்னாடி இருக்கிறது வந்து அவங்க செல்வி, அவங்க தான் இதுக்கு காரணம். அவங்க தான் இந்த டைவர்ஸை வந்து தூண்டி விட்டுருக்காங்க. இவன் மானங்கட்ட போய் ஒரு நடிகை பின்னாடி போவான், அந்த நடிகை குடும்பம் நடத்துவான், அந்த நடிகையோட மனைவியை விட்டுட்டு போவான், திருட்டு பையன். 50 வயசுக்கு மேல உனக்கு என்ன கேடு காலம்? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண அவனுக்கு வந்து குழந்தை பிறகு தாத்தாவாக போற நீ. இந்த லட்சணத்துல உனக்கு இன்னொரு கனெக்ஷன் தேவையா? திருட்டு கனெக்ஷனு. அசிங்கமா இல்லை? இதுல லட்சணத்துல தான் தூய சக்தின்னு வேற சொல்லி கிழிக்கிறார் இவர் தூய சக்தி. உன் தூய சக்தி லட்சணத்தை பாருங்க மக்களே. நீங்க இவனை போய் நம்புனீங்கன்னா என்ன ஆகும்? இதுவே நான் திருப்பியும் கேட்கிறேன், இதுவே உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தங்கை கணவரோ அல்லது உங்களுடைய மகளினுடைய கணவரோ, உங்க மருமகனோ இல்ல உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கிறவனோ இப்படி ஒரு கேவலமான ஒரு பிற விஷயத்தை வேறொரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அவனை வீட்டுல சேர்ப்பீங்களா, செருப்பால் அடிப்பீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைப்பீங்களா? நான் வந்து தாவேக்காவை சேர்ந்த ரசி குஞ்சுமணிகளுக்கு தான் கேட்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்கல்ல நீங்க, இவன் லட்சணத்தை தெரிஞ்சுங்க. இவன் திருட்டு பையன், குடும்பத்தை கெடுக்கிறவன், உச்சத்துல வந்திருக்க மிச்சத்துல வந்திருக்கன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவன். தெரியுதா உங்களுக்கு இவன் லட்சணம்? இவன் லட்சணம் தெரிஞ்சு போச்சா? எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் மடம் மாத்திக்கிட்டே இருந்தானுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு, துட்டு வச்சு, முட்டு கொடுக்குறவங்களை வச்சுக்கிட்டு, சொம்படிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு, விஜய் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர், அவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமா அப்படியே கோடி கோடியா வராங்க மக்கள், லட்சமா மக்கள் வராங்க, ஆயிரக்கணக்கில் திரண்டு வராங்க அப்படின்னு ஒரு அள்ளி விட்டானுங்கல்ல. இவன் மானங்கட்ட பொழப்பு, நாரி போன பொழப்பு தெரிஞ்சு போச்சா இன்னைக்கு? எவனாவது ஒருத்தன் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது டைவர்ஸ் இன்னும் கிடைக்கல, மனைவியோடு சேர்ந்து வாழல, மனைவி இவ்வளவு பெரிய பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, அப்படி வைத்திருக்கும் போது சோடி போட்டுக்குன்னு, அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில, இவர் வந்து புது மாப்பிள்ள சொல்லுவான். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடனான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அறக்கிழவங்க 50 வயசை தாண்டிட்டாரு, அப்ப அறக்கிழவன் தான். இதுல பட்டு வேட்டி பட்டு சட்டை, அந்த அம்மா பட்டு சட்டையில பட்டு சேரியில தான் வருவாங்களாம், பல்ல காட்டிட்டு வருவாங்களாம். இதோ பொண்டாட்டி பாருங்க. மானகட்டத்தனமா இல்லை இது? அசிங்கமா இல்லை? நீ எல்லாம் என்ன தலைவன்? இதுல தமிழ்நாட்டை ஆள போறாராம். 8 கோடி மக்களும் அவர் வீடாம். என் வீடெல்லாம் செருப்பால் அடிப்பேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா செருப்பு தெரியுமா, அது வந்து பறக்கும். இதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களே முடிவு பண்ண போறாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க லட்சணம் வந்து நீயே வெளிப்படுத்திட்ட. உங்களுக்கு எவன் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. உங்க கூட இருக்கிறவன் தான் உன்னை காலி பண்றாங்க.
ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த மாதிரி வழக்கு போட்டாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி உங்க லட்சணம் வந்து அங்க கோர்ட்ல நீ போய் நிக்கணும். இப்ப ஊருக்கே சொல்றாராம், இதுல குறியீடு, இந்த புண்ணாக்கு குறியீடு மண்டைக்கு மேல ஒண்ணும் இல்ல, மண்டைக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேற எதை நினைக்காதீங்க. அவர் ஏதோ விக்கி வச்சிருக்காரு, நான் அதை பத்தி தான் சொல்றேன். மண்டைக்கு மேல எதுவும் இல்லைன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் விக்கி வச்சிருக்காரா வைக்கலையான்னு தெரியாது. மண்டைக்கு உள்ளேயே எதுவும் இல்லை. இருக்கிறவன் இதை செய்ய மாட்டான். உண்மையிலேயே அப்படியே உனக்கு வந்து நீ நீ நடிக, நீ ஊர் மேயறன்னு வச்சுக்க, நீ நாசமா போய் எப்படியோ போய் தொலை. ஆனா அதை ரகசியமா வச்சுக்கிட்டு இருப்பான். ரகசியமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டை ஆள போறேன், நான் ஆணி பிடுங்க போறேன்ல எவனும் வரமாட்டான். அதை விட என்ன கொடுக்குறோம்னு யாரவனா கல்யாணம் பண்ணி என்ன இழவனா எடுத்துக்கோ. ஆனா கட்டிய மனைவி, காதல் மனைவி, கட்டிய மனைவி இருக்கும்போது அவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்க, டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ என்ன எவ கொடுவனா கூத்தடி, யார் வேணான்னு சொன்னா. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த, ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். ஒரு முறை வந்து காமராஜர் வந்து ஒரு கூட்டத்தால பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு ஊர்ல காமராஜர் பேசிட்டு இருக்கார். அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக எம்ஜிஆர் கிராஸ் பண்ணியிருக்கார். எம்ஜிஆர் அப்போ மிகப்பெரிய நடிகர். எம்ஜிஆர் கிராஸ் பண்ணோன்னே காமராஜர் கூட்டத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த கூட்டத்தில் ஒரு பகுதி வந்து ஓடி இருக்கு. யார் பின்னாடினா எம்ஜிஆர் பின்னாடி ஓடி இருக்கு. அப்ப காமராஜர் சொன்னதாக ஒரு தகவல் உலா வருது. என்ன சொன்னாரானா, நடிகன் பின்னாடி ஓடுற அவன் வந்து அந்த வார்த்தையை நான் வந்து சோசியல் மீடியாவில் பயன்படுத்த முடியாதுன்றனால சொல்றேன், வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவகிட்ட வந்து நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். திருமணத்துக்கு தாண்டிய உறவு அப்படின்னு சங்கீதா ரொம்ப டீசெண்டா சொன்னாங்கல்ல, அதற்கு வேறொரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தமான வார்த்தையை பயன்படுத்தி காமராஜர் சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று இருக்கு. பின்னால என்ன நடந்துச்சு? எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஆஸ்தான தோழியாக இருந்த அல்லது ஆஸ்தான நண்பியாக இருந்த, எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. ஜெயலலிதா அவர்கிட்ட தானே ஆட்சியை கொடுத்தாரு. ஆட்சி அந்த மாதிரி தானே எடுத்துக்கிச்சு. அப்புறமா ஜானகி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தா கூட அந்த ஆட்சியை காலி பண்ணிட்டு ஜெயலலிதா தானே ஆட்சிக்கு வந்தாங்க. இதே நிலை தான் நாளைக்கு வரும். இன்னைக்கு என்ன நடக்குமோ அது அன்னைக்கே வந்து காமராஜர் சொல்லிட்டார். நடிகன் பின்னாடி ஓடினா என்ன நடக்கும்னா, அவனை நம்பி ஓடினா அவன் இல்லை, அவனை இயக்கிற ஆட்கள், அவனை கீ கொடுக்குற ஆட்கள் கிட்ட ஆட்சி அதிகாரத்தை மொத்தத்தை சொத்தை இழந்துட்டு நாசமா போயிடுவானுங்க. இப்படி பல நடிகர்களை உதாரணம் சொல்ல முடியும், வீணா போனது. ஆனா இவன் நடிகனா மட்டும் விஜய் இருந்திருந்தா நம்ம இந்த பேச போறதே கிடையாது. இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் நாட்டை ஆள போறேன், நான் உன்னை ஆள போறேன், எனக்கு ஓட்டு போடு, நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு பேசும்போது தான் நீ ஒழுக்கமானவனா, தனி மனித ஒழுக்கம் உங்ககிட்ட இருக்கா, நீ நல்லவனா, உண்மையிலே உன் குடும்பத்தையே பார்க்காதவங்க, தன் குடும்பத்தையே சரியா கவனிக்க தெரியாதவன், மனைவி மீது அன்பு செலுத்த தெரியாதவன், பிள்ளைங்க மீது அன்பு செலுத்த தெரியாதவன், அப்பா அம்மாவை மதிக்க தெரியாதவன், இவன் எப்படிங்க வீட்டையே பார்க்காதவன் நாட்டை எப்படிங்க பார்ப்பான்? இவனை எப்படிங்க நம்புறீங்க நீங்க? தாவேக்காவை நம்புகிற கும்பலை கிட்ட கேட்கிறேன் நான், எப்படி நம்புறீங்க? உண்மையிலேயே தாவேக்கா விஜயை நம்புகிற என் வயதை ஒத்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா வயதானவர்கள் பாட்டிமார்களா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் மீது ஒரு அன்பு வச்சிருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைப்பா, நம்ம பையன்பா, உங்க அப்பா வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காருப்பா, நம்ம பையன் அப்படின்னு ஒரு உணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா, உங்க உணர்வுல இவன் தீய வச்சிட்டான், இப்ப தூக்கி குப்பையில போடுங்க, இவன் நல்லவன் கிடையாது, குடும்பத்தை கெடுக்கிறவன், ஒரு கள்ள உறவை நார்மலைஸ் பண்ண பார்க்கறான். அவங்க வந்து கள்ள உறவு இருக்கு, திருமணத்தை தாண்டிய உறவு இருக்குன்னு மனைவி புகார் சொல்ற உடனே இல்லைன்னு மறுத்திருக்கணும். இவனும் மறுக்கல, விஜயும் மறுக்கல, அந்த இன்னைக்கு ஜோடி போட்டு போனா பாருங்க திரிஷா, அவளும் மறுக்கல. ரெண்டு பேருமே திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த திருட்டுத்தனத்தை இன்னைக்கு பகிரங்கப்படுத்துறாங்க. அதை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு, முட்டு கொடுக்கறதுக்கு பல பேர் கிளம்பிட்டான். இப்ப அது அவங்க வாழ்க்கை, ஒன்னா போனா தப்பாயிடுமா அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்க. கள்ள உறவு, திருட்டு உறவு, ரொம்ப காலமா பிரிஞ்சிருக்காங்களாம். அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க திரிஷா. திரிஷாவுக்கும் அறிவில்லை, சூடு சொரணம் இல்லை, அந்த அம்மா உப்பு போட்டு சாப்பிடுதானே தெரியல. இப்படி பகிரங்கமாக நீ வரன்னா அப்ப நீ தான் அவனை கீ கொடுத்து ஆட்டி வச்சுக்கிற.
அந்த போட்டோலாம் போடும்போது ஒரு போட்டோ நான் வந்து போட்டிருக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மூஞ்சை நீங்க பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லியிருந்தேன். இப்ப 2 நிமிஷம். இந்த சம்பவம் நடந்த பிறகு 1 நிமிஷம் கூட ஊத்து பார்க்க முடியலங்க. இந்த மூஞ்சை பூரா திருட்டு மூஞ்சா இருக்கு, கள்ள மூஞ்சா இருக்கு. இதுல வேற தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு. எது தூய சக்தி? தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறவன் தான் தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்க முடியும். தன் குடும்பத்தை நேசிக்கிறவன் தான் தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்க முடியாது. தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையா இருக்கிறான் பாரு, அவன் தான் தூய சக்தி. நீ ஃப்ராடா இருக்கிய, திருட்டு பையனா இருக்கிய. இதுல வேற வந்து நாட்டுக்காக அவர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாராம், உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாராம். இந்த திருமணத்திற்கு ஜோடி போட்டு வந்ததன் காரணமாக வெளி உலகத்துக்கு அவர் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களடா, நம்மள சொல்றார். நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, என்ன வேணா பேசுங்க, நான் இப்படிதான் இருக்கேன், என் வாழ்க்கை இது, நான் நடிகையோட தான் இருப்பேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் மனைவிக்கும் பதில் சொல்றாரு. மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்கல்ல, வழக்குக்கு ஆன்சர் இவரே கொடுத்துட்டாரு, தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நான் வந்து நீ சொல்ற அந்த நடிகை, நீ பேர் சொல்லல, நான் திரிஷாவை கூட்டினே போறேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனைவி சங்கீதாவுக்கு சவால் விட்டுருக்காரு விஜய். ஆம்பளையான சவால் அதுன்னு கேட்டீங்கன்னா இது ஆம்பளைத்தனமான சவால் இல்லை, இது கேவலமான சவால், இது அயோக்கியத்தனமான சவால். உண்மையிலே சொல்ல போனா விஜய் வந்து ஆம்பளே கிடையாது, ஒரு கோழை, தொடநடுங்கி, பயந்தாங்கொள்ளி. ஏன்னா எங்க வந்து பிரச்சனை வந்துட போது முன்னாடியே நம்மளே சொல்லிடுவோம். எவனா ஐடியா கொடுத்துருக்கான், தலைவா நீ வந்து இப்போ ஒரே கார்ல போய் இறங்க தலைவா, அந்த கல்யாணம் பேசு பொருளா மாறாது தலைவா, நீ போய் இறங்கின பத்தியா அதை தான் போய் பெருசா பேசுவானுங்க. இப்பவே பேசிட்டோம், தேர்தல் நெருக்கத்துல அது வந்து மறைஞ்சிரும். இப்ப பேசி எல்லாருமே அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நீ ஜாலியா சுத்தினுரு. உனக்கு என்ன தலைவா, உன்னைதான் நம்பி இருக்கிற தற்கொலை கூட்டம் சொல்லுதுல, நான் வந்து அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்பேன். ரோட்ல வந்து சுத்தி நிற்கிறவன், சும்மா காகிதம் பொறுக்கிறவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், காசே இல்லாதவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். உனக்கு என்ன, நீ வந்து எங்க அண்ணனுக்கு விஜய்க்கு அண்ணாக்கு என்ன சொத்து இருக்கு, காசு இருக்கு, எத்தனை பொண்டாட்டி வச்சா உங்களுக்கு என்னடா நோகுது அப்படின்னு பேசுறாங்கல்ல அந்த தருதலைங்கெல்லாம், அந்த நாசமா போற தருதலைங்கெல்லாம் எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாருங்க. இவன் பண்றது அயோக்கியத்தனம், கள்ளத்தனம், திருட்டுத்தனம், முடிச்சவிக்கித்தனம், மொள்ள மாதிரித்தனம். ஒரு தகாத உறவை, அதுவும் வந்து தான் தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தகாத உறவை நார்மலைஸ் பண்றதுக்குன்னு இருக்குல்ல. ஆமாப்பா, அதெல்லாம் சர்வசாதாரணப்பா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. இந்த காலத்துல வந்து ஒரு பொண்டாட்டி 4 வந்து வப்பாட்டி வச்சுக்கலையா அப்படின்னு பேசிய சூழல். அந்த காலகட்டத்துல வசதி படைத்த பணக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி இருப்பாங்க, ஆனா அவன் தகாத உறவு வச்சிருப்பான். அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பேசிட்டு போவாங்க. அதுக்கு வந்து அடைமொழி வந்து சொல்லுவாங்க, அந்த ஜமீன் வீடு, அந்த மச்சி வீடு, அந்த இவர் வீடு, அந்த அவர் வீடு, அவரை வச்சிருக்காராம், அந்த அம்மாவை வச்சிருக்காராம் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே அரசல் புரசலாக அப்ப பேசின விஷயம். அப்ப கூட பகிரங்கமாக காதுபட பேச மாட்டாங்க, பின்னாடி எங்கேயாவது பேசி அப்படியே ஒரு மாதிரி காத்து வாக்கில் வரும் செய்தி. இன்னைக்கு விஜய் வந்து நீ ஏன்னு காத்து வாக்கில் பேசுற, நான் நேரடியாவே வந்துடுறேன் களத்துக்குள்ள, நீ என்ன பண்ணுவீங்க, மீஞ்சி போய் என்னடா பேசுவீங்க, என்னை பத்தி அவளை வச்சிருக்கேன்னு பேசுவீங்க, அப்படிதான்டா பேசுனா பேசுங்கடா நீங்க, ஆமாடா நான் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பொழப்புக்கு, இந்த கேவலத்துக்கு, இந்த அசிங்கத்துக்கு நீ ஒரு ஜென்மமே இல்லை. நீ வந்து உனக்கு ஓட்டு போடலான்னு ஒரு குரூப் நினைச்சிருப்பாங்கல்ல, நிஜமாவே உண்மையிலேயே தமிழ் கல்ச்சரை, தமிழ் கலாச்சாரத்தை, பெண்களை மதிக்கிறவர்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆஹா, இந்த விஜய் நாசமானவன், இந்த விஜய் மோசமானவன், இவன் ரொம்ப டேஞ்சர், இவன் தப்பான விஷயத்த விஷத்தை விதைக்கிறான், இவனை நம்ப கூடாது, இவனுக்கு போய் ஓட்டு போடலாம்னு நினைச்சோமே, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறவன் இவன், ஒரு நல்ல குடும்பத்தை, அழகான குடும்பத்தை, ஒரு பொண்ணால குடும்பத்தை காலி பண்ணிட்டான், ஒரு நடிகை கூட்டு வந்து குடும்பத்தையே காலி பண்ணிட்டான் அப்படின்னு உணர்ந்திருப்பார்கள். நிஜமா உணர்வாங்க. உணர்ந்தாதான் அவங்க வந்து உண்மையான நல்ல பெண்மணிகளா இருப்பாங்க. இதுக்கு மேலேயே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கும்பல் பேசிச்சுன்னா அது உருப்படாத கேஸ். இவன் எப்படி சொல்றானோ கள்ள உறவு, அதே கள்ள உறவை அவர்கள் நார்மலைஸ் பண்ணி
அவனும் வந்து புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாளுங்க, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவாளுங்க, அதெல்லாம் நடக்கும். அதுல இனிமே விஜய்க்கு ஆதரவாக எந்த பெண் பேசினாலும் அந்த பெண்ணை சந்தேகப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் உண்மையிலே வந்து அவர்கள் எல்லாம் வந்து இவர் ஆதரவாக பேசுகிற எல்லாரையும் நான் குற்றம் சொல்லவே இல்லை. இந்த சம்பவத்துக்கு முட்டு கொடுக்கிற எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய நடத்தை குறித்து நிச்சயமாக விமர்சனங்கள் வரும். ஏன்னா இவன் சரியில்லாதவனை சப்போர்ட் பண்ணா யாரு? திருடனை யார் சப்போர்ட் பண்ணாலும் அவனை திருடன் தானே சொல்லுவோம். ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறுக்கு முட்டு கொடுக்குறவன் யாரா இருப்பான்? தப்பு பண்றவன் தான் சொல்லுவான். அது சர்வசாதாரணங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? ஒன்னா வந்தா ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் விடுங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. இது போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, திமுக தீய சக்தி தெரியுமாங்க, முதல்ல அதை பேசுங்க அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. திமுக தீய சக்தியாவே இருந்துட்டு போட்டோம்டா, அதை மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் தான் அதிகாரத்தை கொடுக்குறவங்க, அங்கீகாரத்தை கொடுக்குறவங்க. முதல்வர் நாற்காலில் உட்கார வருது மக்கள் தான். போய் நேரம் ஸ்டாலினே போய் கதவு திறந்து உட்காரல. இப்ப இந்த விஜய், கேடுகட்ட விஜய், மோசமான காமசக்தியா இருக்கிற விஜய், ஆளை பலி கேட்கிற விஜய், பலி நாயகன் விஜய் வந்து தான் முதல்வர், நான் தான் முதல்வர், நேரம் வந்தவொடனே அவங்க உட்காந்துட போறேன்னு சொல்ற மாதிரிலாம் ஸ்டாலின் சொல்லல. தெளிவாக மக்கள்கிட்ட வந்து நின்று எனக்கு வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு பட்டியல் போட்டிருக்காரு. நான் இவ்வளவு விஷயங்கள் 5 ஆண்டுகள்ல செஞ்சிருக்கேன், மீண்டும் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் கேட்கிறார். மக்கள் வந்து அந்த அவர் செய்த விஷயங்கள் மக்கள் மனதில் ஏற்புடையதாக இருந்தால் ஓட்டு போட போறாங்க. திரும்பி திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனா நீ என்ன நல்லது பண்ண இது வரைக்கும்? எதனா ஒண்ணு சொல்லி பார்க்கலாம். விஜய் நல்லது பண்ணியிருக்காருன்னு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்களேன். நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும், விஜய் இவ்வளவு நல்லது தமிழ்நாட்டிற்காக பண்ணியிருக்காரு. அவர் நடிகராக இருந்த காலத்திலிருந்து பெரிய லெவல்ல அவர் இருக்கும்போது உச்சத்துல இருந்தாரு. இந்த உச்சா நடிகரா சொல்றாங்க இல்லையா, அந்த உச்சா நடிகரா இருக்கும்போது அவர் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காருன்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட் அடிங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல. நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். செய்தியாளராக நான் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப எதுவுமே செய்யாதவர் தன் குடும்பத்துக்கும் வந்து நேர்மையாளராக இல்லை, நம்பிக்கை துரோகியா இருக்காரு, மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, துரோக சக்தியா இருக்காரு. இவர் போய் மற்றவர்களை தீய சக்தின்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நான். இந்த விதத்துல பார்க்க போனா எனக்கு சீமான் மீது மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கு. ஆனால் சீமான் எவ்வளவோ நல்லவர், எவ்வளவோ மேலானவர். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க சீமான் யோகியமா, அவர் நடிகை விஜயலட்சுமியோட தொடர்பு பற்றி பேசலையா அப்படின்னா, அந்த பிரச்சனையை முடிப்பதற்காக அவர் ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து முடிச்சிட்டார். அது தவறுதான். விஜயலட்சுமியோடு அவர் இருந்த அந்த தொடர்பு எல்லாமே தவறுதான். ஆனா அப்படிப்பட்டவர் கூட இந்த மாதிரி இப்போ விஜய் பேசுற மாதிரியான இந்த மொளை மாதிரித்தன திருட்டுத்தன பேச்செல்லாம் பேசல. நியாயமாக மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி அதிகாரம் வரப்போறதுல 10 வருஷமா அவருக்கு எந்த மக்கள் எந்த விதமான அங்கீகாரத்தையும் கொடுக்கல. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு, சீட்டை தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு, ஓட்டை பிரிச்சுட்டு இருக்காரு. அவரை கூட ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி சூழ்நிலையை இந்த நாதாரி உருவாக்குது. இந்த விஜய் மாதிரியான கேவல கேடுகட்ட பிறவிகள். அவரே வந்து பாஜகவின் கைகூலியா தான் இருக்கிறாரு. நாக்பூர் விட்டு வந்து காசு வாங்கிட்டு இருக்காரு. யாரு? சீமான். ஆனா அவரை விட கேவலமான பிறவியாக விஜய் மாறி போயிருக்காருன்னு தான் இன்றைக்கு அவர் வந்து அந்த சோடி போட்டு வந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சோடி போட்டு வந்ததனுடைய நோக்கம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல், உளவியல் அரசியலுங்க இதுல. ஏன்னா இந்த நார்மலைஸ் பண்ணுகிற விதம் இருக்குல்ல, இப்ப பாருங்களேன், முட்டு கொடுக்க கிளம்பி வருவானுங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக குறிப்பாக ஒரு சிலர் இருக்காங்க. அந்த ஒரு சிலர்ல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அல்லது சர்வ கவனமாக சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இவங்கெல்லாம் ரொம்ப முட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மேடைக்கு மேடை வந்து அவரை கூவிட்டு இருக்கிற ராஜ்மோகன் பயங்கரமா முட்டு கொடுப்பான். இப்ப நீங்க பாருங்க, இது ரொம்ப யோகியம் அப்படின்னு யோகிய சிகாமணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஓலாமணின்னு சொல்றான், லயோலாமணி, இவன் இந்த விஷயத்த முட்டு கொடுப்பான். ஆதவ் ஒரு பக்கம், அவன் திருட்டு பையன், பொண்டாட்டியை வந்து திருட்டுத்தனமா வந்து காதல்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறவன் அவன் வந்து முட்டு கொடுப்பான். இது கட்சிக்குள்ளே இருக்கிறவனுங்க. வெளியே இருக்கானுங்கல்ல, ஒரு சிலர் வெளியே இருக்காங்க. அந்த ஒரு சிலர் வந்து அடிக்கடி ரொம்ப அதிகமா முட்டு கொடுக்குறது யாருன்னா, ஒருத்தர் இருக்கார், அதாவது நண்பர் தான் அவங்க எல்லாம். அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான முட்டு கொடுக்குற கும்பல் இதெல்லாம்.
ஒரு பக்கம் வந்து யாருன்னா நம்ம அவர் பேரை என்ன சொல்லுவாங்க, அது பேரை என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னாச்சு நம்ம வாயால் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்புறதுல நாங்கள் பேசுறதும் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம யாரை சொல்ல போறோம். அதனால அந்த கும்பலை பற்றி நம்ம எதுக்கு பேசுவாங்க? ஏன்னா பூரா அதுக்கு வந்து விஜய் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு பேசக்கூடிய கும்பல். ஸ்பேஸில் போய் கதறுவானுங்க, அப்புறம் போய் சேனலாக உட்காந்து முட்டு கொடுப்பானுங்க. உட்காந்து இவனுங்க சேனலில் பேசுறது பத்தாதுன்னு சேனலாக போய் முட்டு கொடுப்பானுங்க. இது வந்து நியாயம் தானே? அது அவருக்கு விருப்பப்படுது. டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார், இவங்களுக்கு எங்கே வைத்தறிச்சல் வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த திருட்டு பசங்களும் அதே மாதிரி இருக்க கள்ள உறவுல இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் செய்கிற தப்பை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா இவர்களும் அந்த தவறை செய்கிறார்கள்னு அர்த்தம். ஆக மொத்தம் விஜய்க்கு இந்த இந்த கள்ள உறவு, திருமணத்துக்கு தாண்டிய உறவு, திருட்டு உறவு, மொள்ளமாரித்தன உறவுல விஜய் செய்கிற அயோக்கியத்தனத்தை சரி என்று சொல்லுகிற அனைவருமே குற்றவாளிகள் தான். அனைவருமே குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவர்கள், அனைவருமே பொண்டாட்டி ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏன் ஒருத்தன் சப்போர்ட் பண்றானோ அது பெண் சொன்னா ஆணை ஏமாத்துறான்னு அர்த்தம், ஆண் சொன்னா பெண்ணை ஏமாத்துறான்னு அர்த்தம். குடும்ப தலைவர்கள் உஷாரா இருக்கணும், அல்லது குடும்ப தலைவிகள் பெரியவர்களா இருக்கணும் உஷாரா இருக்கணும். உன் புள்ள வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றான்னா அவன் திருட்டு பையனா இருக்கான்டா, டேய் அவன் பின்னாடி போய் நாசமா போயிடும்டா. ஏன்னா விஜய் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ அப்பெல்லாம் ரத்த காவு வாங்கிட்டே இருக்காரு. ஒண்ணு ஆளை சாவடிக்கிறாரு, இல்லைன்னா அடிபட்டு மண்டை உடைஞ்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இது தொடர்கதையாக நடக்கிறது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா கூர்காவை பத்தி ஒரு பழமொழி. அந்த கூர்கா வந்து சொல்லும் போது, கூர்கா ஒரு இடுப்புல ஒரு பிச்சுவா மாதிரி வச்சிருப்பார், சின்னதா கத்தி. அந்த கத்தியை எடுத்துட்டான்னா ரத்தம் பார்க்காம வைக்கும். ஐயோ கூர்கா கத்தியை வெளியே எடுத்தானா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டானேன்னு சொல்ற மாதிரி இந்த பனையூர் பண்ணையார் இருக்காருல்ல, இந்த நடிகையோடு தொடர்புல இருக்கிற பண்ணையார், கள்ள உறவு வச்சிருக்கிற பண்ணையார், பொண்டாட்டியை ஏமாத்துற பணக்கார பண்ணையார் இருக்காருல்ல விஜய். இந்த கேடுகட்ட விஜய் எப்பெல்லாம் பனையூர் நீலாங்கரை பங்களால இருந்து வெளியில வராரோ அப்பெல்லாம் தமிழக அப்பாவி இளைஞர்களை காவு வாங்கிட்டே இருக்காரு, அல்லது ரத்த காவு வாங்குறார், அல்லது ரத்த காயம் ஏற்படுத்துகிறார். இந்த மாதிரி கேடுகட்ட பிறவி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது இந்த மாதிரி பிறவிக்கு அதிகார பலம் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, நாசமா போறாரு. காரணம் என்னன்னா இது கேடுகட்ட ஒரு ஒரு தொடர்ச்சியான தவறான செய்கை. இப்ப அவரை வந்து நிஜமாவே நியாயமான அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இப்படி நம்மளாம் பேச மாட்டோம். இவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வரவே வராது. நாம ஏன் கடுமையாக விமர்சிக்கிறோம்னா தப்பா இளைஞர்களை வழிநடத்துறாரு, தன்னை பக்கா மாசுன்னு சொல்லிக்கிறார் இல்லையா, செய்யறது பூரா வந்து சீட்டிங் வேலை செய்யறாரு, ஏமாத்துறது தானே. மனைவி ஏமாத்தினா என்ன சொல்லுவாங்க? துரோகம். ஒரு துரோகிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணா நீங்களும் துரோகி, அவ்வளவுதான், சிம்பிள், ஒரே வரியில. ஆக மொத்தம் இந்த கள்ள உறவை அம்பலப்படுத்தப்பட்டு யாரோ சொல்வதற்கு பதிலாக இவரே அம்பலப்பட்டு நிற்கிறார். இவருக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் இது நிச்சயமாக பெரும் பின்னடைவை தான் அவருக்கு தரும். அவருக்கு நிச்சயமா சப்போர்ட் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் இந்த சம்பவம் நடந்த பிறகு நம்ம நிறைய பேர்கிட்ட பேசின எல்லாருமே என்னங்க விஜய் இப்படி பண்ணிட்டாரு, ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 50 நாள் தாங்க இருக்கு, அதுக்குள்ள அவருக்கு வரக்கூடிய ஓட்டை அவரே காலி பண்ணுவார் போல இருக்கு, கேவலமான வேலை இது எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இது எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து 4 பேர் பேசுறவங்க நாளைக்கு 40 ஆகும், 400 ஆகும், அது 4000 ஆகும், அப்போ 4 லட்சம் ஆகும், 4 கோடி ஆகும். தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலும் எதை ஒன்றா விட்டு கொடுப்பாங்க, எவ்வளவு பணம் சொத்து காசை கூட விட்டு கொடுப்பாங்க, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த பெண்ணும் உண்மையாக மக்களை நேசிக்கிறவர்கள், குடும்பத்தை நேசிக்கிறவங்க, தன் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிற யாருமே இந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்கிற எவ வந்தாலும் அவளை செருப்பால் அடிப்பாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தை கெடுத்து நாளைக்கே உண்மையாக வேறு ஒரு சந்தர்ப்பத்துல டைவர்ஸே ஆன பிறகு கூட திரிஷாவை விஜய் கல்யாணம் பண்ணிட்டார்னா அப்போதும் அந்த திருமணத்தை அசிங்கமாக தான் பேசுவார்கள். அந்த திருமணம் கொச்சையாக பேசப்படும், ஆபாசமாக சித்தரிக்கப்படும், அயோக்கியத்தனமாக பேசப்படும். ஆனா இந்த கேவலத்தை விஜய் தொடர்ந்து கொண்டே இருந்தால் வெளியே வந்து மைக்கில் பேசுறதுக்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு தார்மீக அடிப்படையில் உரிமையே கிடையாது. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை தம்பி, நீ 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. உனக்கு தேவை என்ன
அப்படின்றது நீ தெரிஞ்சு போச்சு. நீ நயினார் நாகேந்திரன் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கி இருக்கிற. நீ முதல்ல அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில வரவே இல்லை. அப்ப நீ தஞ்சம் அடைந்திருக்கிற இடம் திரிசா வீடு என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது இன்னைக்கு வந்ததன் மூலமாக. ஒரே கார்ல வரணும்னு அவசியமே இல்லை. ஒரே கார்ல வரணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. அப்போ உன் மொள்ள மாதிரித்தனம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, திருட்டுத்தனம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது நிச்சயமாக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய்க்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும். செருப்படிதான் மிச்சமாகும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.